வணக்கம் நண்பர்களே. என் பேரு ரம்யா. இந்த ஊர்ல பல வருடமா பள்ளியில டீச்சராக வேலை பார்க்கிறேன். எளிமையான வாழ்க்கைதான், ஆனா சந்தோஷமா இருக்கிறேன். நான் வளர்ந்தது இங்கதான். அம்மா எப்போவோ இறந்து போனாங்க. அப்பா மட்டும்தான் எனக்கு எல்லாமே. 2 பேரும் ஒரு சின்ன வீட்ல தான் இருக்கோம். என் அப்பாவும் ரெட்டையில சமைச்சிட்டு சின்ன தோட்டம்ல வேலை பண்ணிட்டு காலம் செலவழிக்கிறார். நான் காலையில பள்ளிக்கு போய் மாலை நேரத்தில குழந்தைகளோட சேர்ந்து சில நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு கற்றுக் கொடுப்பது எனக்கு வாழ்க்கையா மாறிவிட்டது. என் வீட்டு பக்கத்துல ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம பள்ளில படிக்கிறான். ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவன் இருக்கணும், இல்லன்னா சோம்பல் மாறாத மாதிரி எனக்கு தோன்றும். அவன் முகத்தில ஒரு நேர்த்தியும் கண்ணில ஒரு நம்மள கேள்வி கேட்காமலே புரிஞ்சுக்கற விழிப்பும் இருக்குது. ஆனா ராகுல் கொஞ்சம் வெரடையா, நேரமெல்லாம் யோசனையில தூக்கிக் கொண்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஒரே பையன் தான் அவரோட வீட்டுக்கு. அதனாலதான் அவனோட அப்பா அவனை கொஞ்சம் கடினமா வளர்க்கற மாதிரி தெரியும். ஒரு நாள் பள்ளி முடிஞ்சதும் மாலை நேரத்தில ராகுலோட அப்பா என்னை எதிர்பாராத நேரத்தில சந்திச்சாரு. முகத்தில அவசரமோ குழப்பமோ தெரிந்தது. மேடம், எனக்கு ஒரு அவசரமான ஊருக்கு பயணம் இருக்கு. இரவு போனவுடனே கிளம்பணும். ராகுலை யார்கிட்ட விட்டுட்டு போறதுன்னு தெரியல. நம்பிக்கையோட உங்க கிட்டவே விட்டுட்டு போறேன். நாளைக்குள் வந்துருவேன் என்றார். என்னோட அப்பா பக்கத்தில இருந்தாரு. அவர் முன்னாடியே அவங்க குடும்பத்த சொன்னதால நாங்க தயங்காம ராகுலை வரச் சொன்னோம். இரவு நேரம் எல்லாமே அமைதியாயிற்று. நான் என் படுக்கையறையில புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ஹால்ல இருக்கிற மெத்தையில அமர்ந்திருந்தான். கொஞ்ச நேரத்துல அவன் வந்து என்ன முன்னாடி நின்னான். முகத்தில ஒரு பசிக்குட்டி மாதிரி கூச்சமா, ஆனா நேரடியா கேட்டான், மேடம், எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. உங்க அருகில படுத்துக்கலாமா? ஒரு பையன் பயத்தால கேட்ட கேள்வி. அதுல தவறு எதுவும் இல்ல. சரி ராகுல், இங்க பக்கத்தில மெத்தையில படுத்துக்கோன்னு பாசத்தோட சொன்னேன். அப்பா முன்னாடியே தூங்கி போனதால் நாம 2 மட்டும் அந்த இரவில் நிஜமா அமைதியாய் இருந்தோம். 2வது நாள் காலை ராகுல் என் கையில ஒரு சின்ன பை கொடுத்தான். மேடம், இந்த கல்லு மாதிரி இருப்பத பாத்தீங்களா? இது எங்கள ப்ராஜெக்ட் இக்காக எடுத்ததுதான். இங்க வைச்சுக்கலாமா?ன்னு கேட்டான். அந்த கல்லு பார்ப்பதற்கே வித்தியாசமா இருந்தது. நான் அதோட ஒரு நினைவு கூட உடனே ஞாபகம் வந்தது. என் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அடுக்குமாடி மாதிரி குகை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்ல. என் பசிக்காலத்தில அந்த இடம் தான் என் கற்பனையின் உலகம். ஆனா பல வருடமா அங்க செல்லவே இல்ல. இது நல்ல ஐடியா ராகுல். அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி நீங்க வைக்கலாம்னு சொன்னேன். அவன் சம்மதிச்சு பிறகே போய் அந்த இடத்துக்கு தோண்ட ஆரம்பிச்சான். நான் வெளியில நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த குகையில மண்ணு மேல கொஞ்சம் தொட்டதுமே உள்ளே நுழைவு பாதை மாதிரி ஒரு குச்சி தட்டுப்பட்டு கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளிருந்து ஒரு சிறிய ஓசை வந்தது. ஒன்னும் பெரிசா இல்ல, ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு. ராகுல் பார்த்தான். மேடம், இதுல இருந்து தண்ணீர் மாதிரி வருகிறது பாருங்கன்னு சொன்னான். அந்த ஓசை மட்டும் இல்ல, அந்த இடத்தில இருந்து ஒரு சின்ன குளிர்ச்சியான காற்று வந்து என் முகத்துல தட்டியது. என்னால ஏதோ பூர்வீக உணர்வு போல அந்த இடத்துக்கு நெருக்கமா இருக்கு மாதிரி தோணிச்சு. அந்த குகை ஒரு மர்மமா இல்ல, ஒரு அழகான ரகசியம் போல தெரிந்தது. இந்த அனுபவம் என் வாழ்க்கையில ஒரு புதிய பக்கம் திறந்தது. ராகுல் எனக்கு ஒரு மாணவனாக இருந்தாலும் அந்த இரவு, அந்த குகை, அந்த மர்மமான உணர்வு எல்லாமே நம்ம இருவருக்கும் ஒரு விசித்திரமான ஞாபகமாக மாறிச்சு. என் போக்குவரத்து வாழ்க்கையில அந்த சின்ன பாய்யும் அந்த குகையும் ஒரு புதிய மீனிங் கொடுத்தது. 2வது நாள் மாலை பள்ளிக்கு போய் வந்ததும் ராகுலும் நானும் நேரா அந்த சின்ன குகை பக்கம் போனோம். சுத்தமா வைக்கப்பட்ட அந்த இடம் ஏற்கனவே எதையோ காத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. ராகுல் கையில் ஒரு சிறிய கொய்யால மரக்குச்சி எடுத்துக்கிட்டு உள்ளே மேடையில் மேல் தோண்ட ஆரம்பிச்சான். நானும் பக்கத்தில நின்னு சின்ன சின்ன விளக்கங்களை போட்டேன். அடித்த அடியில ஒரு மெல்லிய கல் தகடா சத்தம் எழுந்துச்சு. மேடம், இது கீழ் ஏதோ இருக்கு போல இருக்கே?ன்னு ஒரு ஆச்சரியத்தோட ராகுல் சொன்னான். நான் கொஞ்சம் பதற்றத்தோட நிமிர்ந்து பார்த்தேன். அவன் அந்த தகட்டை மெதுவா எடுத்தான். கீழ ஒரு சிறிய குழி. அதுல ஒரு வெண்மையான தூசிப்படர்ந்த பொத்தான் பாட்டிலு மாதிரி இருந்தது.
அதன் மேல் தமிழில எழுத்து போல ஆனா பழங்கால கிரமம் போன்ற ஓவியம் இருந்தது. நான் அந்த பாட்டிலனை எடுத்தேன். கையில் எடுத்தவுடனே அதிலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வெளிவந்து என் முகத்துல பட்டது. ஒரு கணம் ஏதோ மயக்கமா ஆனந்தமா தோணிச்சு. அப்படியே கண் மூடியேன். ஒரு நிமிஷத்துக்கு என் சுத்தம் எல்லாமே மாறிய மாதிரி இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத ரெண்டாவது உலகம் போல, காற்றில் ஒரு இசை, மனசுல ஒரு அமைதி. கண் திறந்தேன். ராகுல் பயந்த முகத்தோட என்னையே பார்த்துக்கிட்டு நின்னான். மேடம், நீங்க சரியா இருக்கீங்களா ன்னு கேட்டான். ராகுல், இது சாதாரண பொருள் இல்ல. இது ஏதோ பழங்கால சாமானா இருக்கலாம். ஆனா நம்ம இதை உடனே யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு ரகசியமா வைச்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் ராகுலுடன் அந்த இடத்துக்கு போனேன். அந்த பாட்டிலோட அருகில் இருந்த சிறிய கற்கள், குழிகள் ஒவ்வொன்னும் ஒரு புதிர் மாதிரி. அத்தனையும் நம்மை எங்கேயோ அழைத்தது போல இருந்தது. ஒரு நாள் அந்த பாட்டில போட்ட இடத்தில ஒரு மரச்சாளரம் மாதிரி ஒன்று கீழே தாழ்ந்தது. அதன் உள்ளே ஒரு சின்ன ஆழமா தெரியும் பாதை. ராகுல் பரவசத்தோட சொன்னான், மேடம், இது அந்த நீர் வீழ்ச்சி வரற இடம் இல்லையா? கீழே ஏதாவது இருக்குமோ? நான் ஒரு கணம் நினைத்தேன். ஒரு குழந்தையோட வினோதமும் ஒரு முதுமை பெண்ணோட பொறுப்பும் இரண்டும் என்னோட உள்ளம் கலந்துரண்டது. இது நம்ம ரகசியமா இருக்கட்டும் ராகுல். நாளைக்கு பள்ளிக்கு பின் உன்னை திரும்பியே இந்த பாதை வழியா அழைத்துக்கிட்டு போவேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனா ஒன்று மட்டும், பயப்படாம இருக்கணும். அந்த இரவுக்கே எனக்குள்ள ஓர் அசாதாரண உந்துதல் தோன்றியது. அந்த பையன் என் வாழ்க்கையில வந்ததால நான் மறந்துச்சிருந்த என் பசிக்கால கனவுகளும் கதைகளும் மரபுகளும் எல்லாம் மீண்டும் விழித்துக்கொண்ட மாதிரி. அந்த குகை, அந்த பாட்டிலு, அந்த மரச்சாளரம் ஒவ்வொன்றுமே என்னோட வாழ்க்கையை மாற்றப்போகுது. ஆனா அது எப்படி என்பதை நானே இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் மாலை பள்ளிக்குப் பிறகு ராகுல் நேரா என் வீடு வந்தான். அவன் முகம் எல்லாம் பரவசத்தோட ஒளிஞ்சது. நானும் அவனை அழைத்துக்கிட்டு அந்த குகை வாசலுக்கு போனேன். மரச்சாளரம் இன்னும் அப்படியே திறந்த நிலைமையில இருந்தது. சின்னதா, ஆனா அந்த வழி நம்மை எங்கோ அழைக்கிற மாதிரி உணர்வு. நாம போறோமா மேடம் ன்னு ராகுல் கேட்டான். நான் பசுங்காலம் போல கைகளை தூக்கிக்கிட்டே, வாங்க ராகுல், இன்று நாம பயணிக்க போற பாதை நம்ம இருவரையும் புதுசா மாற்றப் போகுதுன்னு சொன்னேன். உள்ளே நுழைந்தவுடனே ஒரு மெல்லிய ஒளி மாதிரி தெரிஞ்சுது. அந்த ஒளி எங்கிருந்து வருதுன்னு தெரியாம, ஆனால் அது நம்ம வழியை காட்டும் மாதிரி. பாதை முழுக்க துளிர்கள், பச்சை வேர்கள், ஒட்டுண்ணிகள், ஒரு பிரமாதமான இயற்கையின் வாசல் போல. ஒவ்வொரு அடியுமே ஒரு புதிய உலகத்தை காணும் கணம். பாதை சுத்தமா நீர் வீழ்ச்சி ஓட ஒரு சின்ன குழிக்கே கொண்டு போனது. அந்த நீர் வீழ்ச்சி வேற. இதுவரைக்கும் நான் பார்த்தது மாதிரி இல்ல. நீர் கீழே விழுவது இல்ல, மேல செல்ற மாதிரி. ஓர் அற்புதமான பிரமை. ராகுல் அதை பார்த்ததும், மேடம், இது நம் உலகமா ன்னு தூக்கி கேட்டான். அவனோட கண்களில் அச்சம் இல்ல, ஆனா ஆச்சரியமும் அதிசயமும் மெருகேறி தெரிஞ்சது. நான் சிரிச்சேன். இது நம் உலகமேதான் ராகுல். ஆனா நாம அந்த உலகத்துல எல்லாம் கவனிக்காமல் வாழ்ந்திருக்கோம். இந்த இடம், இதுவும் நம்மோட வாழ்க்கையைப் போலதான். வெளியில வறட்சி மாதிரி இருந்தாலும் உள்ளே அற்புதம். அந்த நீர் வீழ்ச்சியை கடந்து ஒரு சிறிய மண்டபம் இருந்தது. அதன் மையத்தில் ஒரு கருப்பு கல்லு, மேல வெண்மை கோடு. அது தெளிவா நம்பிக்கைன்னு எழுதப்பட்டது. ராகுல் அதை மெதுவா தொட்டான். அப்போ ஒரு ஒளி படலமா இருவரையுமே சுற்றிக்கிட்டது. என் மனசு வெறுமனே ஓட்டியது. என் அப்பா, என் தனிமை, என் மாணவர்கள், நான் ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு கனவுகளோட நிறைந்த உயிரு. அது அந்த ஒளியில எனக்கே பசப்பா புரிஞ்சுச்சு. ஒளி மறைந்ததும் நாங்க இருவரும் அந்த இடத்தில இருந்தோம். ஆனா நம்முள்ள நம்பிக்கை மட்டும் வலிமையா மாறி இருந்தது. அந்த நாள் இரவு ராகுல் தூங்கியதும் நான் ஒரே ஒரு துடிப்போட அந்த குகைக்குள்ளிருந்து வந்த எல்லா விஷயங்களையும் என் தினசரி டயரில எழுத ஆரம்பிச்சேன். அந்த மாயக்கூடமான உலகம் எனக்குள்ளேயே இருந்ததா? ராகுல் என் வாழ்க்கையில நேரம் அனுப்பிய தூதனா? இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இன்னும் எவ்வளவோ புதிர்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா என் பயமெல்லாம் இப்போ நம்பிக்கையா மாறி இருக்கு. அந்த ஒளி தங்கியதோட நாங்க இருவரும் சற்று நேரம் அமைதியாய் நின்றோம். அந்த கருப்பு கல்லின் மேல் எழுந்த ஒளி இன்னும் என் விழிகளுக்குள் நிறைந்து இருந்தது.
என்னவோ ஒரு நிம்மதி, என் முழுசா கால்களில ஒரே ஒரு நிலைத்தன்மை. என் மனசுக்குள்ள அந்த வெறுமை, யாரும் இல்லையேன்னு நினைக்கும் தனிமை, அது மெதுவா கரைந்த மாதிரி. ராகுல் என் பக்கத்தில நின்று என்னை பார்த்தான். ஒரு பசுமை காட்டுக்குள்ள நின்னு ஒரே நேரத்தில இருவரும் உயிர் ஓசையை கேட்ட மாதிரி ஒரு பிணைப்பு. இது நாம கண்டதும் உண்மையா மேடம்? அவன் மெதுவா கேட்டான். நான் தலையை ஆட்டிக்கிட்டே சொன்னேன். நாம நினைச்சதை விட வாழ்க்கையில இன்னும் நிறைய உண்டு ராகுல். குகையிலிருந்து வெளியே வந்தோம்னா இரவு இருண்டுருச்சு. ஆனா அந்த இருட்டுக்கும் ஒரு ஒளி இருக்கு போலிருந்தது. ராகுல் எப்போதும் போல, இங்க படுக்கலாமா கேட்டதுமே நான் அதுக்கொரு பதிலேயே சொல்லாம சிரிச்சேன். அந்த புன்னகையில அவனுக்கும் நிம்மதி வந்துருச்சு போல தூங்கிட்டான். அவனோட மூச்சு ஒலியிலே கூட ஒரு அமைதி இருந்தது. நான் தூங்கவே இல்ல. என் மனசுல மட்டும் அந்த ஒளி, அந்த கல்லு, அந்த நம்பிக்கை என்னும் வார்த்தை சுற்றியே சுற்றிட்டு இருந்தது. என் அப்பாவோட முகமும் ஒரு கணம் நினைவுக்கு வந்தது. ஏனோ நான் இதுவரைக்கும் எனக்கு எல்லாமே அவங்களால்தான் கெட்டுக்கிட்டேனா என்னும் தவறான நம்பிக்கையில இருந்தேனா போல. ஆனா அந்த ஒளி எனக்கு சொல்ல வந்த செய்தி வேறதான் போலிருந்தது. காலையில ராகுல் எழுந்ததும் நாம அந்த இடத்தை மறுபடியும் பார்த்தோம். ஆனா குகை, மரச்சாளரம் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. அந்த நீர் வீழ்ச்சியோ கூட இனி இல்லை. அது ஒரு கனவா, ஒரு மாயமா? நாம இருவருக்கும் அது உண்மையா தெரியாம இருந்தாலும் அந்த உணர்வு மட்டும் உண்மையா இருந்தது. அது மட்டும் நமக்குத்தான் தெரியும் மேடம். ராகுல் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் இன்னும் சிறுவன், ஆனா அவனோட உள்ளுணர்வு என்னைவிட தெளிவா இருந்த மாதிரி. நான் தலை ஆட்டினேன். சரி, அது நம்ம இருவருக்குள்ள ஒரு ரகசியமா இருக்கட்டும். ஆனா ஒரு நாள் அந்த குகை மறுபடியும் திறக்கும். அந்த நேரத்துக்கு நாம் தயார் இருக்கணும். அந்த நாள் முதல் நம் இருவரும் அடிக்கடி அந்த இடத்துக்கு போனோம். ஆனால் அந்த மரச்சாளரம் ஒருபோதும் திறக்கவே இல்லை. ஆனாலும் நம்முள்ள அந்த நம்பிக்கை மட்டும், அதுதான் அந்த இடத்தோட உண்மையான கதையா நம்ம சொல்ல வந்ததா? ரம்யா மேடமும் ராகுலும் குகையை மறுபடியும் எதிர்நோக்கி நிம்மதியாய் வாழ ஆரம்பிச்சதுக்குள்ளதான் ஒரு நாள் மாலை ராகுலோட அப்பா வந்தார். முகத்தில் ஏதோ கவலையோ கலக்கமோ போல தெரிந்தது. இருவருக்கும் முகம் பார்த்ததும் தெரிஞ்சது, இந்த பயணத்துக்கு பின்னாலே இன்னொரு மர்மம் இருக்குது. ராகுலா, வா வீட்டுக்கு போலாம் அவர் சொன்னதுமே ராகுலோட முகம் சுருக்கிட்டது. அப்பா, இன்னும் நாம இந்த இடத்தில இருக்கணும். ரம்யா மேடம் கூட இருக்கறாங்க மெதுவா சொன்னான். நான் தப்பா எடுத்துக்கொள்ளாம அந்த அப்பாவின் கண்களில் நேரா பார்த்தேன். அவங்க முகம், ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு மறக்க முடியாத நினைவு போல. மேடம், இந்த ஊர்ல ஒரு பண்டைய கோவில் இருக்கு. அந்த கோவிலில் ஒரு ரகசிய இடம் இருந்துச்சு. அந்த இடத்தை இப்ப நாம கண்ட குகையோட ஒப்பிட முடியும்னு ஒரு பழைய நூலில படிச்சதுண்டு. அந்த இடத்தை நெருங்க கூடாது. அது சும்மா ஒரு பைரவன் தரிசனம் மாதிரிதான். நம்பிக்கையை தரலாம், ஆனா நம்பாம விட்டா நம்மை முழுசா மாற்றிடும் சொன்னார். அந்த வார்த்தைகள்லையே ஒரு மிரமிருப்பு. ஆனா என் உள்ளம் பயப்படவே இல்லை. அந்த குகை நமக்கு ஒரு பயம் தரல. அது நமக்கு ஒரு அழைப்பு மாதிரி. என் தனிமையில ஒரு நண்பனோட வருகை, என் வாழ்வில் ஒரு புதிய உணர்வு. இது எல்லாமே அந்த இடம் தந்த பயன்தான். அந்த இடம் எதுவாக இருந்தாலும் ராகுலுக்கு அது பயம் இல்லாமல் தைரியம் கற்றுக் கொடுத்துச்சு. அவனும் நாளை பெரியவராக ஆனா அது அவனோட நினைவில் வழிகாட்டும் ஒளியாவே இருக்கும் நான் மெதுவா சொன்னேன். அவரும் அசந்தபடியே என்னை பார்த்தார். ஒரு சில விஷயங்களை நாம விஞ்ஞானமா புரிஞ்சுக்க முடியாது. உணர்ச்சியால தான் புரிஞ்சுக்க முடியுது. ராகுல் ஓரமாக நின்று எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். இவன் இப்போ மட்டும் ஒரு பையன் இல்ல, நமக்கு தெரிஞ்சதை விட தூரமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கான். நான் வரேன் மேடம், ஆனா இந்த இடம், இந்த நிகழ்வுகள், இது எல்லாமே நான் மறக்க மாட்டேன் சொல்லிட்டு ராகுல் நிம்மதியோட என் கிட்ட வந்தான். அந்த குகை இன்னும் திறக்கும் இல்லையா மேடம்? நான் மெதுவா கையை அவன் தோளில் வைத்து, உனக்கு உள்ளத்தில நம்பிக்கை இருக்கும் வரை அந்த குகை என்றும் திறந்ததுதான் ராகுல் சொன்னேன். ராகுல் அவனோட அப்பாவுடன் போனாலும் நம்முடைய பயணம் அங்கிருந்து முடியவில்லை. அந்த மரச்சாளரம், அந்த ஒளி, அந்த நீர்வீழ்ச்சி எல்லாமே என் நெஞ்சில் இன்னும் கதையா பேசிக்கிட்டே இருக்கு. அந்த ஒளியோட பயணம் இனியும் தொடரும். ஆனால் இந்த முறை அது எனக்குள்ள இருந்து வெளிக்கு பயணிக்க போகுது.
இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பா. நன்றி.